வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரீ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான உபுண்டுவை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ubuntu.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்துருங்க. இங்கே டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. உபுண்டு சர்வர், உபுண்டு ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IoT, க்ளவுடுன்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்லேயே பயன்படுத்தக்கூடிய வெர்ஷன். உபுண்டு IoTயில் ராஸ்பெரி பைக்கு உண்டான சாஃப்ட்வேரை நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் உபுண்டு டெஸ்க்டாப்புக்கு 19.10 கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 18.0ன்றது LTS வெர்ஷன், அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட்டுன்னு பேர். இது ரொம்ப நாளைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த LTS சப்போர்ட் அப்படின்றது இங்கே 19.10 அப்படின்னு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூவஸ்ட் வெர்ஷன். இந்த லினக்ஸ் உபுண்டு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். உபுண்டுவை பூட்டபிளாக மாற்றுறதுக்கு இந்த ரூஃபஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலிமா நம்மளுடைய பென் ட்ரைவை பூட்டபிளாக மாற்ற முடியும். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிற ISO ஃபைலை வச்சு பூட்டபிளாக மாற்றிடுறோம். பென் ட்ரைவை நம்ம கம்ப்யூட்டரில் போட்டுட்டு பூட்டபிள் பென் ட்ரைவை உங்களுடைய கம்ப்யூட்டரில் போட்டுட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆகும்போது F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் USB ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். USB பென் ட்ரைவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே உபுண்டு பூட் ஆகுது. செட்டிங்கை காட்டுது. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது. நம்ம வேணாலும் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் கூட இதில் இருக்குது. தமிழ் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லாமே தமிழுக்கு மாறுது. நான் டிஃபால்ட்டாக இங்கிலீஷை விட்டுடுறேன். இந்த ட்ரை உபுண்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உபுண்டுவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரீவியூவாக பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுடைய ஹார்ட் டிரைவில் அது இன்ஸ்டால் ஆகிருக்காது. நேரடியாக பென்ட்ரைவ்லேருந்து ப்ரீவியூ காட்டப்படும். நான் இன்ஸ்டால் உபுண்டுன்னு கொடுக்குறேன். இங்கே கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. நான் இங்கிலீஷ் US கீபோர்ட்லேயே விட்டுறேன். கண்டினியூ பண்ணலாம். இங்கே நார்மல் இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணால் தான் வெப் ப்ரௌசர், யூட்டிலிட்டிஸ், ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே மினிமல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வெப் ப்ரௌசர் மற்றும் பேசிக் யூட்டிலிட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் நார்மல் இன்ஸ்டாலேஷன்லேயே விட்டுறேன். இங்கே டவுன்லோட் அப்டேட்ஸ் வைல் இன்ஸ்டாலிங் உபுண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருந்தால் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணும் போதே இன்டர்நெட்டில் இருந்து அப்டேட்ஸ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஃபார் கிராஃபிக்ஸ், வைஃபை ஹார்ட்வேர் அண்ட் அடிஷ்னல் மீடியா ஃபார்மேட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணால் உங்களுடைய டிரைவர் சாஃப்ட்வேர் மற்றும் உபுண்டு கம்பெனி இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் சிலது இன்ஸ்டால் ஆகும். இங்கே கண்டினியூ கொடுத்துட்றேன். எரேஸ் டிஸ்க் அண்டு இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுவேன். பார்ட்டிஷன் உட்பட எல்லாத்தையுமே டெலீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அங்கே பாருங்கள், ஃபோட்டோ, மியூசிக்கு எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆகிடும்னு காட்டுது. அடுத்த ஆப்ஷனாக எக்ஸ்பெரிமெண்டல் எரேஸ் டிஸ்க்னு ஒன்று காட்டுது. இதனாலையும் டேட்டா லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது வார்னிங் கொடுக்குது. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் அதுவே வார்னிங் கொடுக்குது. அதனால் நான் சம்திங் எல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ட்ரைவ்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிஷன் விண்டோஸில் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரைவாக அங்கே காட்டும். அதில் தேவையான ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துடலாம். நான் ஒரே ஒரு ட்ரைவ் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எரேஸ் டிஸ்க் அண்டு இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்குறேன். இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, நான் புதுசாக ஒரு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன் மற்றும் அந்த பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். லொக்கேஷன் செட்டிங்க்கு வந்துட்டோம். இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி மவுஸ் பாயிண்டரால் கிளிக் பண்ணி லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியா தானாகவே செலக்ட் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. யூசர் நேம் நான் என்ட்ரு பண்ணுறேன். யூசர் நேம் என்ட்ரு பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகிடுச்சுன்னா டிக் மார்க் வந்துடும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது குட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துடும். இங்கே லாகின் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாஸ்வேர்டே ஒர்க் ஆகாது, நேரடியாக லாகின் ஆகிடும். ரெக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி லாகின் பண்ணும் போது. இங்கே கண்டினியூன்னு கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடும்.
வெல்கம் டு உபுண்டு இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வருது. கீழே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்டர்நெட்டில் இருந்தீங்கன்னா அப்டேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மீண்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக தான் இன்ஸ்டால் ஆகும். அதனால் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. உபுண்டு இன்டர்நெட் கூட தானாகவே கனெக்ட் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது இன்ஸ்டால் ஆகுது. இந்த உபுண்டுலேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் லைப்ரரி இருக்குது. நீங்கள் எல்லா சாஃப்ட்வேரையும் இந்த அப்ளிகேஷன் லைப்ரரியில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனுடைய ஆப்ஷனை தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கு. ஃபைண்ட் ஈவன் மோர் சாஃப்ட்வேர் அப்படின்னு காட்டுது. இதில் பயன்படுத்தக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே காட்டுது. லிப்ரிஆஃபிஸ் ரைட்டர், லிப்ரிஆஃபிஸ் கால்குலேட்டர், லிப்ரிஆஃபிஸ் இம்ப்ரெஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுது. நான் இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால அப்டேட்டட் பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. இதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரி, அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ரீஸ்டார்ட் கொடுக்குறேன் நான். இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லுது. பூட்டபிள் பென்ட்ரைவை வெளியே எடுத்துகிட்டு தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா மீண்டும் இன்ஸ்டாலேஷனுக்குள்ளார போயிடும். உபுண்டுவை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணலாம். நம்மளுடைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்ம இங்கே கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். சைன்இன்னு கொடுக்குறேன். நம்மளுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லுது. கூகுள் அக்கௌண்ட், நெட் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், உபுண்டு அக்கௌண்ட் எது வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஹெல்ப் இம்ப்ரூவ் உபுண்டுன்னு இருக்குது. எஸ் சென்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டு கலோனிக்கல் அப்படின்னு இருக்குது. இது நான் நோ அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட். இங்கே ப்ரைவசி ஆப்ஷன், லொக்கேஷன் சர்வீஸ் ஆஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். யூ ஆர் ரெடி டு கோ. எல்லாமே முடிஞ்சிடுச்சு செட்டிங்லாம். ஓகே, டன். இதுதான் உபுண்டுவோட டெஸ்க்டாப் வியூ. இந்த உபுண்டுவை பற்றி முழுசாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.